வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணிக்க பாஜக அதன் கூட்டணி கட்சிகளான அதிமுக மற்றும் தேமுதிகவுடன் இணைந்து முடிவு செய்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பங்காளிகளுடன் விரிவான ஆலோசனைகளைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை இந்த முடிவை அறிவித்தார். பல எதிர்க்கட்சிகளும் தேர்தலை தவிர்ப்பதற்கான தங்கள் விருப்பத்தை அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புறக்கணிப்புடன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி பொங்கல் தினத்தன்று வேட்பாளரை நிறுத்தினால் தேர்தல் இரு கட்சி போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முடிவை விளக்கிய அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுகவை வீழ்த்தி மக்களுக்கு சேவை செய்யும் அரசாங்கத்தை அமைப்பதில் என்டிஏ கவனம் செலுத்துகிறது என்று கூறினார். திமுக அரசு அரசியலமைப்பு கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுவதாகவும் தமிழக மக்கள் அதன் தவறான நிர்வாகத்தை சகித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதே தொகுதியில் 2023 இடைத்தேர்தலின் போது நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகளை எடுத்துக்காட்டிய அண்ணாமலை வாக்காளர்கள் கையாளப்பட்டதாகவும் தேர்தல் விதிகள் மீறப்பட்டதாகவும் இதனால் இந்த முறை என்டிஏ பங்கேற்பதை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் கூறினார். மேலும் இடைத்தேர்தலை ஒரு பயனற்ற பயிற்சி என்று அண்ணாமலை விவரித்தார். இது வரவிருக்கும் 2026 தேர்தல்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று வலியுறுத்தினார். தேர்தல் முடிவுகளை கையாள அரசு இயந்திரங்களை திமுக பயன்படுத்துவதாகவும் ஜனநாயக விழுமியங்களை கெடுக்க ஆளும் கட்சி இந்த தேர்தலை பயன்படுத்தும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தலை புறக்கணிப்பது என்பது அவரை பொறுத்தவரை இதுபோன்ற நடைமுறைகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு மற்றும் முந்தைய மீறல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கும் முயற்சியாகும். பல அரசியல் கட்சிகளின் இந்த பரவலான புறக்கணிப்பு தமிழ்நாட்டின் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாதது என்று மூத்த பத்திரிகையாளர் டி. சிகாமணி குறிப்பிட்டார். புறக்கணிப்புகள் புதியவை அல்ல என்றாலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை கூட்டாக தவிர்ப்பதற்கான முடிவு பிரச்சாரத்தின் போது முக்கிய பிரச்சினைகளை முன்னிலைப்படுத்தும் வாய்ப்பை எதிர்க்கட்சிகள் இழக்கச் செய்கிறது. புறக்கணிப்பதன் மூலம் எதிர்க்கட்சிகள் ஆளும் திமுகவுக்கு அடித்தளத்தை விட்டுக் கொடுத்துள்ளன. இது போட்டியாளர்கள் இல்லாததை அதன் நன்மைக்காக பயன்படுத்தலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் இதே போன்ற சூழ்நிலைகளில் செய்தது போல் வாக்காளர்களை தனது கட்சியை ஆதரிக்க வலியுறுத்துவதன் மூலம் நமது தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சீமான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் சிகாமணி குறிப்பிட்டார். கூடுதலாக எதிர்க்கட்சிகள் இந்த புறக்கணிப்பை பயன்படுத்தி திமுகவின் வெற்றியின் நியாயத்தன்மையை சவால் செய்யலாம், அதை பிரதிநிதித்துவமற்றது என்று முத்திரை குத்தலாம். அசாதாரண இயக்கவியலால் குறிக்கப்பட்ட இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கும் மேலும் அரசியல் விவரிப்புகள் மற்றும் உத்திகளுக்கான தளமாக மாறக்கூடும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.